ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ரீசெண்டாக வந்து நம்ம சிஎம் தளபதி விஜயை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோலாம் போட்டு அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இதயங்களை மகிழ்வித்த பயணத்திலிருந்து ஒரு மாநிலத்தை வழிநடத்தும் நிலைக்கு வந்து போயிருக்காரு. ஸோ உண்மையிலேயே வந்து சில பயணங்கள் வந்து ரொம்பவே அசாதாரணமானவை. தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்திய தருணம் வந்து எனக்கு வந்து மிகவும் பெருமையான தருணம் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு. ரசிகன் எக்ஸ்பிரஸ்லேருந்து விஜய் அவார்ட்ஸ் வரைக்கும், அதுக்கப்புறம் கோட் படத்தில் வந்து உங்களுடன் கேமியோ ரோல் பண்ணது, இப்போ இந்த தருணம் வரை என்னால் மறக்க முடியாத தருணங்கள். அதைத் தொடர்ந்து இந்த பிரதர்ஹுட்டான பாண்ட் வந்து கண்டிப்பாக தொடரும் அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இவரோட பயணங்களில் வந்து அங்கங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து இருப்பார். நண்பன் ஆடியோ லான்ச் நம்ம யாருமே மறந்துருக்கவே மாட்டோம். அதே மாதிரி விஜய் அவார்ட்ஸ்லுமே பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆகும்போது தளபதி அவருமே வந்து சொல்லுவார், அவர் வந்து இப்போ ஸ்கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அப்ரிசியேஷன் பயங்கரமாக பண்ணியிருப்பார். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அல்டிமேட் வந்து பார்த்திங்கன்னா கோட் படத்தில் வந்து கேமியோ ரோல் கொடுத்தது தான். அதுவும் துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு சொன்னது வந்து வேறு லெவல் ரீச் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி பல குட் மெமரிஸ் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் கூட தளபதிக்கு இருக்குது. பட் ஆனால் கடைசியாக பண்ணது தான் தளபதியன்ஸால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஏன்னா தளபதி அவர்கள் வந்து தன்னோட கடைசி படம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் பராசக்தி படம் ரிலீஸ் ஆனது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து, அதாவது ஒரு வாரம் அப்புறம் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து ரிலீஸ் ஆகுனாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிற டேட்லேயே வந்து பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து அவங்களுக்கு கை கொடுக்கல. அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி வந்து பல தருணங்கள் எஸ்கே தளபதியோட மீட்டப் அப்ரிசியேஷன் அண்டு வந்து இந்த மாதிரியான ஒரு கிளாஷுமே ஏற்பட்டிருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. ஸோ இவரோட படம் மேலும் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கோம். ஸோ இந்த மாதிரி சிஎம் தளபதி விஜய் பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.